பைபிள்ல நான் என்ன தேடுறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். பைபிள்ல நான் என்ன தேடுகிறேன், இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு காரியத்துக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 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 வீட்டில் திருமணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு அலைன்ஸ் வருது. இது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா என்பதை அறிய ஜோம் பண்ணிட்டு எங்கே தான் தேடுவாங்க தெரியுமா? தப்பு கிடையாது, எல்லா காரியத்தையும் தேடும். ஆனால் இதையும் தாண்டி நான் பைபிளில் என்ன தேடுறேன் அப்படிங்கிறத கர்த்தர் பார்ப்பார். நான் வேதத்தில் இயேசுவை தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிட்டுன்னா ஆவியானவருடைய கிரியை இருக்கு தெரியுமா? ஏன்னா இதை நான் டேஸ்ட் பண்ணதுனால சொல்றேன். எப்படி டேஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து அப்போஸ்தலர் 8 வந்து அந்த கந்தாகி ராஜஸ்ரீயின் மந்திரி வந்து ஏசாயா 53 அப்படி படிச்சுட்டே இருக்கிறார். அப்போ ஏசாயா இப்படி பைபிளை கொடுக்கப்படல, எல்லாமே சுருள நிருபமாக தான் இருந்துச்சு. அவர் படிச்சுட்டு இருக்க திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கிறார். அதில் யாரை சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசுவை சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் படிக்க படிக்க ஒருத்தருக்கு சும்மா இருக்க முடியல. யாருக்கு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு. அவர் உடனே பிலிப்போ, நீ போ போ அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படி சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஓடி போய் ரதம் பக்கத்தில் வந்து நிற்கிறார். யார்? பிலிப்பு. அப்போ பைபிளை வந்து பரிசேயர்கள் வேத பாரகர்கள் எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ சும்மா இருக்கிற ஆவியானவர் ஊரு பேர் தெரியாதுன்னா ரட்சிப்புக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத கந்தாகி ராஜஸ்ரீயின் மந்திரி எடுத்து, ஆமென், அவர் நம்ம அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர், அப்போ கிறிஸ்துவ ஒருத்தங்க வேதத்துல தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆவியானவர் அசைவாடுவார். ஆவியானவர் அசைவாடுகிறார்னாலே ஆழத்தில் இருக்கிற இருள் கூட இல்லாம போகும். ஹல்லேலூயா. ஸோ பைபிளை வந்து நம்ம வந்து நிறைய தேடுறோம், வாக்குத்தத்தங்களை தேடுகிறோம், ஆலோசனைகளை தேடுகிறோம், எல்லாத்தையும் தேடுங்க. அதையும் தாண்டி ஆமென் ஜீசஸை தேடணும். ஏன்னா வார்த்தை தான் என்னவா மாறி இருக்கிறது தெரியுமா? மாம்சமாய் மாறி இருக்கிறது.